ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம நிலா இந்த ராகவ் கிட்ட, இங்க பார் ராகவ், இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்காத. ஏன்னா என்னுடைய புருஷன் சோழன் இருக்கிறான், சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லணும்னு நினைக்கிறவங்கள இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? நம்ம சோழன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணாரு. ஆனால் இந்த ராகவோ, இல்லை நிலா, இந்த வாட்ச் எல்லாம் உனக்கு லோக்கலாக இருக்கு, இந்த வாட்ச் எல்லாம் இதுக்கப்புறம் நீ கட்டாத, நீ இதுக்கப்புறம் பிராண்டட் வாட்ச் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுக்கு அந்த வாட்சை பிரசன்ட் பண்றாங்க. இந்த ராகவ் வேற ஏதாவது பிரசன்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம சோழன் வந்து போனா போட்டுன்னு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சோழன் எப்படி வாட்ச் நம்ம நிலாவுக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த ராகவும் நம்ம நிலாவுக்கு வந்து அந்த வாட்சை வந்து கிஃப்டா பண்றாங்க. இதை பார்க்குற நம்ம சோழன் ஆல்ரெடி நம்ம நிலாவை வந்து நம்ம எப்படியாவது வந்து நிலாவுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி நிலாவை வந்து நம்மளோடையவே வச்சுக்கலாம், நிலாவும் நம்மளும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு கனவு கோட்டு கட்டிட்டு இருக்க நம்ம சோழனுக்கு இந்த ராகவ், இங்க பாருடா, அந்த நிலா வந்து என்னுடைய ஆளு, அவன் நான் பார்க்குற பொண்ணு, நான் லவ் பண்ற பொண்ணு, அவளை பத்திரமா பார்த்துக்க, அவனை பத்திரமா கூட்டிட்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழங்கிட்டே சொல்லும் போது, டேய் அவன் என் பொண்டாட்டிடா, எங்கிட்டே சொல்றியடா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பல்ல கடிச்சிட்டு நிற்கிறத பார்க்கவே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. டேய் அவன் என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டியை பற்றி எங்கிட்டயே வந்து இது மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அந்த ராகவ சட்டையை பிடிச்சிட்டு அங்கேயே அடிச்சிருந்தா கூட நம்ம நிலா வந்து போடா போகட்டும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம சோழன் மனசுக்குள்ளே போட்டு போட்டு ரொம்பவும் வந்து மனசை வந்து வெம்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் தெரியாமல் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பக்கம், நம்ம சோழன் சாதாரணமாக அவரோட ஜாலிக்காக சொன்ன பொய்யை வந்து அவர்கிட்ட சொல்லி அவரோட மனசை காயப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்ம நிலாவும், என்ன சோழன் எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க, நானே வந்து பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க, எப்போவுமே இது மாதிரி இருக்க மாட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு பக்கம் நம்ம சோழன் கேட்க, ஆமாங்க நான் அப்படி தாங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு பேசுகிறத பார்க்கவே நம்மளுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு சோழனோட மனசு நமக்கு தான் தெரியும். என்னதான் சோழன் போய் சொன்னாலும் அவன் உண்மையிலே ரொம்ப நல்லவன், அவன் வந்து நம்ம நிலாவை வந்து ரொம்பவும் காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம நிலா நினைச்சா சோழனை திருத்தி தன்னுடைய ஹஸ்பண்டாகவே இப்படியே வாழலாம். அந்த வாழ்க்கை நம்ம நிலாவுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதை வந்து வெளி சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா இப்போ கூட நம்ம சோழன் வாங்கி கொடுத்த அந்த வாட்சை நம்ம நிலா வந்து ரொம்பவும் சந்தோஷமாக கையில் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த வாட்சை கட்டிட்டு இருக்குது சோழன் பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதனால நம்ம ஒரு போட்டோ எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 செல்ஃபி எடுத்து நம்ம சோழன் கடப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நிலா வந்து அந்த போட்டோ அமைச்சிருந்தா கூட நம்ம சோழனோட மனசு ரொம்பவே ஆறுதல் அடைஞ்சிருக்கும். அட்ரா நம்ம ஆளு நம்ம வாங்கி கொடுத்த வாட்சை கட்டிட்டு நம்மளுக்கு போட்டோ எடுத்து அமைச்சிருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பல்லவன், சேரன் இவங்க கிட்ட எல்லாம், பாண்டி கிட்ட எல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு, இங்க பாருங்க என்னுடைய ஆளு வந்து நான் வாங்கி கொடுத்த கிஃப்டை கட்டிட்டு எனக்கு போட்டோ எடுத்து அமைச்சிருக்கிறா, அப்ப என்ன அர்த்தம், நிலாவோட மனசுல நான் இருக்கிறது அதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கிடையில இந்த ராகவ், இந்த இவன் ஒருத்தன் வேற, நம்ம சோழன் எப்படி நம்ம ஒரு நிலாவுக்கு வந்து வாட்சை கிஃப்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரி, இங்க பாரு நிலா, உனக்கு நான் ஒரு வாட்ச் வந்து கிஃப்டா பண்றேன், இந்த வாட்ச் வந்து இதுக்கப்புறம் நீ வந்து லோக்கல் வாட்ச்லாம் கட்டக்கூடாது, உன்னுடைய அவுட்பிட்டுக்கு இந்த வாட்ச் சுத்தமா செட்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவ் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம நிலாவுக்கு அந்த பிராண்டட் வாட்சை விட நம்ம சோழன் வாங்கி கொடுத்த அந்த சாதாரண வாட்ச் தான் அவங்களுடைய மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம சோழன் பார்த்தா ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அந்த வாட்சையவே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான், இங்க பாரு நிலா, இந்த வாட்ச்லாம் கட்டாத, இது ரொம்ப லோக்கலா இருக்கு, இங்க பாரு இது உனக்காக மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காத, இந்த கம்பெனியில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்தில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஆமா நிலா, இங்க பாரு இந்த வாட்ச் கூட எனக்கு ராகவ் கிஃப்டாக கொடுத்தது தான், நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணன்றதுக்காக ராகவ் எனக்கு கொடுத்தது தான், ராகவோட பழக்கமே இதுதான், கம்பெனியில் யார் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிலாவும் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த வாட்சை வாங்குறாங்க. வாட்சை வாங்கும் போது இந்த ராகவ், சரி கொடுத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வாங்கினாலையோ, இரு நிலா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம நிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட, எங்கப்பா நான் நிலா கிட்டே இந்த வாட்சை கொடுக்குறது, நீ ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவ் என்ன பண்ணுறான், அவனுடைய ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ எடுக்க வைக்கிறான். ஃபோட்டோவில் நம்ம நிலாவோட முகம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. ஐயோ இந்த வாட்சை வேற நம்ம வாங்கினோமா, இதை நான் இவங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோட மனசில் இருக்கிறது முகத்திலேயே நல்லா தெளிவாக தெரியுது. அதுக்கு இந்த ராகவ், என்ன நிலா சிரிக்காம
சாதாரணமாக இருக்கிற நல்லா சிரி, பிரைட்டாக சிரி, அப்போ தானே நல்லா இருக்கும். இங்கே பாரு உன்னுடைய மூஞ்சியே வந்து டல்லாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக சிரி, இல்லைனா யாராவது ஒருத்தர் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து காமெடி பண்ணுங்கப்பா, ஒரு ஜோக் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் சொல்ல, ஐயோ ஜோக்கா அதெல்லாம் வேணாம், நான் சிரிக்கிறேன், சிரித்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, அந்த வாட்சை வாங்கும் போது, அதாவது இந்த ராகவ் அந்த வாட்ச் வந்து நம்ம நிலா கொடுக்குற மாதிரியும் நம்ம நிலா அதை வாங்குற மாதிரியும் அதுவும் சிரிச்சுட்டு வாங்குற மாதிரியும் ஒரு போஸை கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம நிலாவா அவங்களோட ஆள் மனசுலேருந்து சிரிச்சுட்டு வாங்கலை, இந்த ராகவ் வந்து நம்ம நிலாவை கம்பல் பண்ணி நிலா சிரி நிலா அப்படி சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிறாங்க. இதை ஒரு போட்டோவை எடுத்து இந்த போட்டோவை ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. இப்போ தான் இந்த ராகவோட நம்பர் வந்து நம்ம சோழனோட ஃபோனில் வந்து இருக்கு. இப்போது நம்ம சோழன் அங்கே கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் காரில். சார் நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் இருப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னு நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, சும்மா மொபைல் எடுத்து நோண்டுறாங்க. அப்படி நோண்டும் போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கும்போது இந்த ராகவ் பையன் என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம நிலா அந்த வாட்சை சந்தோஷமாக சிரிச்சிட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த ராகவும் நிலாவும் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை ஸ்டேட்டஸாக வச்சுட்டான். இதை பார்க்குற நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. நாம் சாதாரண வாட்ச் வாங்கி கொடுத்தா இப்போ இந்த ராகவ் வந்து பிராண்டட் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்குறானா, அப்போது நம்ம வாட்ச் வாங்கி கொடுத்த விஷயத்த இந்த நிலா வந்து அந்த ராகவ் சொல்லி அந்த ராகவ் வந்து பிராண்டட் வாட்ச் வாங்கி என்னை கடுப்பேற்றுறானா, நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து இன்னமும் வந்து நம்ம நிலா மேலே கோவப்படுறாங்க. ஆனால் என்னதான் நிலா மேலே நம்ம சோழன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டாலையும் கூட நம்ம நிலாவோட முகத்தை பார்த்தாவே அந்த கோவம் டப்புன்னு அடங்கிடும், நம்ம சோழன் அமைதியாகிடுவாங்க. இப்போது அதே மாதிரி தான் நம்ம நிலா பண்ண ஒரு தப்பு என்னன்னாக்கா, அவங்க எடுத்த அந்த செல்ஃபியை நம்ம சோழனுக்கு அமைச்சிருந்தாக்கா சோழன் அப்படி துள்ளி குதிச்சிருப்பாரு. அடா நம்ம ஆளு நாம் வாங்கி கொடுத்த வாட்சை கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா, நாம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அந்த போட்டோவை நமக்கு அமைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம நிலா வந்து அந்த வாட்ச் எடுத்திருக்க அந்த செல்ஃபியை வந்து நம்ம சோழன்ட்டு காட்டியிருந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்கு இடையில் இந்த மூதேவி இந்த ராகவ் வேறு நம்ம நிலா சோழன் இவங்க 2 பேரோட காதலுக்கு இடையில் வந்து இவன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி நிலாவோட மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதுதான் நினைக்கிறாங்க. நம்ம நிலாவும் அந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறாங்க, ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டேறாங்க. இதுக்கு முன்னாடி கூட கீழே அடிபட்டு விழுந்தப்போ எல்லாருமே வந்து பதறி அடித்து போனது பார்க்குற நம்ம நிலாவுக்கு நம்ம மேலே எல்லாருமே ரொம்பவும் பாசமாக இருக்கிறாங்களே, இதுவே நம்மளுடைய வீடாக இருந்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் நம்ம நிலாவோட மனசை இருந்துட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த ராகவ் வேற நிலா நான் பார்க்குற பொண்ணு, நான் லவ் பண்ணுற பொண்ணு, அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம நிலா கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பேச பார்க்குறான் இந்த ராகவ். ஆனால் நம்ம நிலா சாதாரணமாடா, அவங்க வந்து நெருப்பு மாதிரி சொல்கிறாங்க, என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பேசிட்டு இந்த ராகவ் வந்து கட் பண்ணி விட்றாங்க நம்ம நிலா. இதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னாக்கா இந்த ராகவ் கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா கூட அவன் ரொம்பவும் அட்வான்டேஜ் எடுத்து அந்த நிலாவை வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுவான். அதாவது லவ் பண்ணுறன்ற பேரில் நம்ம நிலாவை ரொம்பவும் க்ரஷ் பண்ணுவான். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. நம்ம சோழன் நிலா இவங்களுடைய காதல் பார்க்கவே அப்படியே ஒரு புனிதமாக இருக்குது. நம்ம சோழன் வந்து நிலாவை பார்த்தாவே அமைதியாக வராங்க, நிலாவோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன தான் வந்து நம்ம சோழன் வந்து பொய் சொன்னாலே பித்தலாட்டம் பண்ணாலே அதை வந்து இவங்களை சிரிக்கவும் இவங்களை சந்தோஷப்படுத்தவும் தான் இருக்க தவிர அவங்களோட மனசை காயப்படுத்தலாம் வந்து நம்ம சோழன் யாருக்காகவும் எப்பவும் வந்து ஒரு பொய் சொன்னதே இல்லை. அவங்க சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் ஒரு பொய்யை சொல்கிறாங்க. ஒருத்தர் சந்தோஷப்படணுன்றதுக்காக ஒரு பொய்யை சொல்லும் போது அதனோட பொய்யினோட அழகே வந்து தனிதான். சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.